இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்ற மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை மிரட்டும் மோடி, உயிர் பயத்தில் நீதிபதிகள். CAG அறிக்கையை முழுவதுமாக முடக்கும் மோடி, இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கும் துறைகள் அனைத்தையும் தன் கைவசப்படுத்தும் மோடி, உண்மையை வெளிப்படையாக போட்டுடைத்த மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன். இதற்கும் மோடி பதில் சொல்வாரா இல்ல மௌனம் காப்பாரா? இது சார்ந்த முழு விவரங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னது அரசியல் களமிருந்து பேசுவோம். உண்மையை உறக்க சொல்வோம். இந்தியாவுடைய நீதிபதிகளை மிரட்டுவதாக, அவர்களுக்கு மிரட்டல் விடுவதாக அதிகாரப்பூர்வமா ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. ஜூன் 6ஆம் தேதி அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வுல அப்பட்டமான ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறாங்க. இந்தியன் அமெரிக்கா முஸ்லிம் கவுன்சில் நடத்தக்கூடிய இந்திய ஜனநாயகத்தின் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிற டாபிக்ல ஒரு நிகழ்வு நடந்தது. இந்த நிகழ்வுல இந்தியாவுடைய மூத்த வழக்கறிஞரா இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் அவர்கள் கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்வு தான் நம்முடைய இந்திய அரசாங்கத்தின் பற்றியும், இந்திய ஆளக்கூடிய அரசாங்கம் எப்பேற்பட்ட செயல்களை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது, இது மட்டும் இல்லாம நீதிபதிகளுக்கு மிரட்டல் விடுவதாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். என்னன்னா, நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ரகசிய ஆவணங்கள் மூலமாக இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மிரட்டல் விடுவதாக தகவல் தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகளுடைய சுதந்திரம் பறிபோனதாகவும் தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகள் வழங்கக்கூடிய தீர்ப்பிலையும் சுதந்திரம் இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை, நேர்மையாக தீர்ப்பை வழங்க முடியவில்லை. இதனால் நேர்மையாக தீர்ப்பை எங்களால் வழங்க முடியவில்லை, என்ன செய்வது? நீதித்துறையில் நாங்கள் பணியாற்றுகிற பொழுது இந்த மாதிரியான மிரட்டல்கள் பாஜக அரசாங்கத்திடையே இருந்து எங்களுக்கு வருதுன்னு நீதிபதிகள் ஒரு பக்கம் கவலை தெரிவித்திருக்கிறாங்க. அந்த கவலையை உலக அளவில் அனைவரும் பார்க்கும் வகையில் மூத்த வழக்கறிஞரான பிரசாந்த் பூஷன் அவர்கள் இந்த கருத்தை அப்பட்டமா போட்டு உடைச்சிட்டாரு. என்னென்ன மிரட்டி இருக்கிறாங்கன்னா, இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் நீதிபதிகளுக்கு எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படவில்லை என்றால் உங்களுடைய குடும்பத்தின் குழந்தைகளை சிறையில் அடைக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மிரட்டலை விடுத்திருக்கிறார்கள். அதுவும் ரகசிய ஆவணங்கள் மூலமாக இந்த மிரட்டலை விடுத்திருக்கிறார்கள். நீதிபதிகள் எங்கு செல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் அப்படின்னு உளவு பார்த்து கொண்டு நீதிபதிகள் மிரட்டல் விடுவதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இப்ப இத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு CAG ரிப்போர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த CAG ரிப்போர்ட்னா என்னன்னா, அரசு எந்த நிதிகளுக்கெல்லாம் திட்டத்தை வகுத்திருக்கிறாங்க, என்னென்ன பணம் செலவு செய்திருக்கிறார்கள், எங்கெங்கெல்லாம் பணம் சென்று இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க. அந்த ரிப்போர்ட் CAG ரிப்போர்ட்டை முழுவதுமாக முடக்கம் செய்ததாகவும், இது மட்டும் இல்லாம தேசிய நெடுஞ்சாலை துறையில் பல கோடி ஊழல் செய்ததாகவும் அந்த ரிப்போர்ட் சொல்லுகிறது. அந்த ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் வெளியிட்டதுல மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எந்த பதிலுமே தெரிவிக்கல அப்படிங்கிறத அபத்தமா இந்திய அரசாங்கத்துல இந்தியாவை ஆளக்கூடிய அரசு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறத உலக மேடையில் அபத்தமா சொல்லி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம CAG, CBI, ED, ஏன் சொல்லவே தேவையில்ல, தேர்தல் ஆணையம், இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக செயல்படக்கூடிய துறைகளில் பாஜக அரசாங்கம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அவர்களை தன் கைவசப்படுத்தி தனக்கு ஆதரவாக செயல்படக்கூடியதா மாத்திட்டாங்க அப்படிங்கிறத உலக மேடையில பிரசாந்த் பூஷன் அவர்கள் வெட்ட வெளிச்சமாக தெரிவித்திருக்கிறார். இப்ப நம்ம நீதிபதிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நீதிமன்றமும் நீதிபதிகள் சார்ந்து பேசுகிற பொழுது நீதிபதிகள் இந்த உலகத்திற்கு நல்ல தீர்ப்புகளை வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த சமயத்துல நீதிபதிகளுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. நீதிபதிகள் என்ன கருத்தை சொல்லணும் அப்படிங்கறத அவங்களுடைய வாயாலிருந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை இந்த அரசாங்கம் மிரட்டல் விடுத்து அவங்களுக்கு ஆதரவாக சொல்லக்கூடியதாக செய்யப்படுறாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில நீதிபதிகள் தான் துணிச்சலுடன் முன்னாடி வந்து நடந்த விஷயத்த அப்படியே சொல்றாங்க. மற்ற நீதிபதிகள்லாம்
அப்படியே பயந்துடுறாங்க, அந்த மிரட்டல்களுக்கு எல்லாம் பயந்துடுறாங்க. இது சட்ட விரோதமானது அப்படிங்கிற ஒரு கருத்தும் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம பார்த்தோம்னா நீதிபதிகளை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் அதுல குறிப்பிட நினைக்கிறேன். அமித்ஷா அவர்கள் மீது ஊழல் வழக்கும் குற்றம் வழக்கும் நிறைய வழக்கு போடப்பட்டிருந்தது. அந்த வழக்கை நீதிபதி லோயா அவர்கள் தான் விசாரணை செய்திருக்கிறார். அப்படி விசாரணை செய்திருக்கின்ற பொழுதே அவர் மர்மமான முறையில் இறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் நீங்க அறிந்ததுதான். மர்மமான முறையில் இறந்தது எப்படி, ஏது, என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்களை இன்னும் மக்களுக்கு தெரிய வரல. ஒரு நீதிபதிக்கே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நேர்கிற பொழுது பொதுஜனங்களுடைய நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க. மக்களுக்கு நீதியை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியான லோயா அவர்களுக்கே இந்த மாதிரியான மர்மமான முறையில் மரணம் ஏற்பட்டிருக்குதுன்னா இதற்கான தீர்வும் இன்னும் கிடைக்கல. இத 2018 உச்ச நீதிமன்றம் மரணம் அப்படிங்கறத இயல்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை கொடுத்து அந்த மரணமான வழக்கை அப்படியே முடிச்சுட்டாங்க. ஆக நீதிபதிகளுக்கான சுதந்திரம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தால் அப்படின்னு வெட்ட வெளிச்சமா பிரசாந்த் பூஷன் அவர்கள் இதை தெரிவிச்சிட்டாரு. ஒரு சில நீதிபதிகள் தான் முன்னாடி வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றமும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான PR கவாய் அவர்களும் இப்ப முதல் பெண் தலைமை நீதிபதியை பொறுப்பேற்க இருக்கிற நாகரத்னா அவர்களும் பாஜக அரசாங்கம் என்னென்ன குற்றங்கள் செய்கிறார்கள், மக்களுக்கு எதிரான செய்யக்கூடிய விஷயங்கள்ல அப்படியே அப்பட்டமா பாஜக அரசாங்கத்துக்கு எதிரான தீர்ப்புகளை வழங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டா வப்பாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு தீர்ப்பு அவங்களுக்கு அப்படியே RSS நெத்தியடி கொடுக்கிற மாதிரியான விஷயங்கள் செய்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாம கவர்னர் மசோதாக்களுக்கு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி தலைமை நீதிபதியை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய PR கவாய் அவர்கள் பாஜக அரசாங்கம் என்னென்ன ஊழல் குற்றங்கள் செய்கிறது, அது மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள்ல ஈடுபடக்கூடியதை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில அவர்களுக்கும் இவர்கள் மிரட்டல் விடுவார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக நீதிபதிகள் அப்படிங்கிறவங்க தீர்ப்பை தான் வழங்குறாங்க, நீதியை வழங்க வேண்டும் அப்படின்னு பிரசாந்த் பூஷன் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார். நீதிபதிகள் வழங்கக்கூடிய தீர்ப்புக்கு சுதந்திரம் இருக்கணும். அவங்க தீர்ப்பை வழங்குறாங்கன்னா இன்னொருத்தரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு அந்த தீர்ப்பை அவங்க வழங்கக்கூடாது. ஆக நீதிமன்றத்துக்கு பாதுகாப்பு வேண்டும், நீதிபதிகளுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்து பார்த்தோம்னா 2014 பிரதமராக பொறுப்பேற்ற மோடி அவர்களுக்கு பின்னாடி நீதிபதிகள் பேட்டி கொடுத்திருந்தாங்க. எங்களால நியாயமா வெளிப்படையா நேர்மையான தீர்ப்புகளை வழங்க முடியல அப்படின்னு சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டமும் பேட்டியும் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்துதான் இப்ப ஜூன் 6ஆம் தேதி நடந்த இந்தியா ஜனநாயகத்தின் நிலை என்ன அப்படிங்கிற நிகழ்வுல மூத்த வழக்கறிஞரா இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் துணிச்சலாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்துட்டு வந்துட்டார். உலக மேடையில பறைசாற்றிட்டு வந்துட்டார்னு சொல்லலாம். இப்படியாக நீதிபதிகளை அவங்க தன் கைவசப்படுத்தி மிரட்டல் விடுவது, அவங்களுடைய குழந்தைகளை சிறைக்கு நாங்க அனுப்புவோம்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் சட்ட விரோதமானதை, இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஆக RSS உடைய சித்தாந்தம்ங்கிறது இந்திய ஜனநாயகத்தையும் இந்தியாவையும் பார்ப்பனிய நாடாக மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய நீதிபதிகளுக்கு தான் இந்த மாதிரியான மிரட்டல் விடுத்ததாக தகவல் தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய துறைகளான நீதித்துறை, காவல்துறை, இராணுவத்துறை, ED, CBI போன்ற எல்லா துறைகளையும் தன் கைவசப்படுத்தி இருக்கிறாங்க. இதுவும் சர்வாதிகார நாடா மாறிட்டு வருது. இது ஒட்டுமொத்தமா இந்திய ஜனநாயகத்துக்கே நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி பலராலும் பல தரப்பு வாக்குகள் வைத்துட்டு வராங்க. இப்ப நம்ம இத விவாத பொருளா மாத்துவோம். என்னன்னா, ஒரு நீதிமன்றமானது மக்களுக்கான தீர்ப்பை வழங்கக்கூடிய ஒரு இதுல இருக்கக்கூடியத ஒரு நீதிமன்ற பொறுப்புகளிலும் நீதிபதியா இருக்கக்கூடியவங்களும் இந்த மாதிரியான மிரட்டுகள் விடுவது சட்ட விரோதமானது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியாவை ஆளக்கூடிய அரசாங்கமே அவங்களுக்கு மிரட்டல் விடுவது எப்பேற்பட்ட ஒரு அவலமான செயல். நீதிபதிகள் அவர்களுடைய உண்மை தன்மையை, நேர்மையாக வெளிப்படைத்தன்மையை மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீதிகளை வழங்குறாங்க. அவங்களுக்கும் நீங்க மிரட்டல் தெரிவிக்கிறீங்கன்னா நினைத்து பாருங்கள். இதைதான் தொடர்ந்து இந்த விஷயத்தை தான் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் கண்டனம் தெரிவித்து உலக மேடையில பறைசாற்றி இருக்கிறார்.
ஆக இந்த மாதிரி நீதிபதிகள் உங்களுக்கு ஏதேனும் குற்றம் நடக்கிறது, மிரட்டல் விடுறாங்கன்னா துணிச்சலுடன் வந்து மக்கள் முன்னாடி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தெரிவிச்சுட்டு நீதிக்கும் நீதித்துறைக்குமான சுதந்திரத்தை ஆளக்கூடிய அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். இந்த மாதிரியான நீதிபதிகளுக்கு இந்த மாதிரியான மிரட்டல் விடுவதை நிச்சயமாக கண்டிக்க வேணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. மீண்டும் ஒரு அரசியல் களத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.